ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ஒரு அற்புதமான ஆலயம், நரசிம்மர் கோவில். அதுவும் ஒரே கருவறையில் 3 நரசிம்மர்கள். நவகிரக தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு தலம் சிங்கிரிக்குடி. லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் திருவடிகளை நாம் தொழுதோம் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையில் நமக்கு மேன்மையான பலன்கள் கிடைக்குமா. சிங்கிரிக்குடி கோவில் கருவறையில் பார்த்தீங்கன்னாக்கா 3 நரசிம்மர் அருள் பாலிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இதுக்கு ஏன் இப்படி ஒரே கருவறைக்குள்ள 3 நரசிம்மர் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. தன்னுடைய பக்தன் பிரகலாதன் அவனுடைய தந்தை இரண்யனால் கொடுமைப்படுத்தப்படுறதை அறிந்த திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவனை கொன்றார் இல்லையா. அவர் 16 கைகளோட சிங்கிரிக்குடி தலத்தில் எழுந்தருளி இருக்காராம். அவருடைய கோபத்தை தணிக்கக்கூடிய வகையில் நரசிம்மரினுடைய இடப்புறம் இரண்யனினுடைய மனைவி நீலாவதி, வலதுபுறம் 3 அசுரர்கள் பிரகலாதன், சுக்கிரன், வசிஷ்டர், இவங்க எல்லாரும் இருக்காங்க. வடக்கு நோக்கியபடி யோக நரசிம்மர், பால நரசிம்மர் இருக்காங்க. இப்படி ஒரே கருவறையில் 3 நரசிம்மர் அருள் பாலிக்கிறது இங்கே தான். நவகிரக தோஷம் நிவர்த்தியாகும் சிங்கிரிக்குடி நரசிம்மர் கோவிலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒரே கருவறையில் 3 நரசிம்மர்னு சொன்னேன். இங்கே உற்சவர் பிரகலாத வரதன் ஸ்ரீதேவி பூதேவியோட நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். நரசிம்மர் கைகளில் பிரயோக சக்கரம், குத்துக்கத்தி, பானம், சங்கு, வில், கதை, கேடயம், வெட்டப்பட்ட தலை இதெல்லாம் ஏந்தி இருக்கிறார். மற்ற கைகளில் பார்த்தீங்கன்னாக்கா இரண்யனை வதம் செய்த நிலையில் அவர் நமக்கு காட்சி கொடுக்கிறார். இது எங்கே இருக்குது அப்படின்னா புதுச்சேரி விழுப்புரம் பாதையில் புதுச்சேரியிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சிங்கிரிக்குடி லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இருக்குது. புராண கதைகள் மூலம் இந்த ஊருக்கு சிங்கர்குடி, சிங்கிரிக்குடி, கிருஷ்ணரண்ய கோவில் இப்படி பல பெயர்கள் இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அபிஷேக பாக்கம், அபிஷேக க்ஷேத்திரம் அப்படின்னும் மார்க்கண்டேய புராணத்தில் ஸ்ரீ நரசிம்ம வனம் அப்படின்னும் இந்த சிங்கிரிக்குடியை வர்ணிச்சிருக்கிறாங்க. இந்த திருக்கோவில் சோழர் காலமான கிபி 1051 வருஷத்தில் அரியூர் ஆழ்வார் சிங்கவேல் குன்றம் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. கல்வெட்டுகளின் மூலம் சோழ அரசர்களினுடைய நன்கொடையும் அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீ கிருஷ்ணதேவராயருங்கிற விஜயநகர அரசரினுடைய நன்கொடையும் இந்த தலத்துக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த அளவுக்கு பழமையான கோவில் இது. இன்னைக்கு நம்ம புதுச்சேரி விழுப்புரம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கிரிக்குடியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் ரொம்ப விசேஷமான நரசிம்மர் கோவில். ஏன்னா ஒரே கருவறையில் 3 நரசிம்மர் இருக்காங்க. மூல விக்கிரகமாகிய உக்ர நரசிம்மர் மேற்கு பார்த்து சன்னதியில் கம்பீரமாக காட்சி கொடுக்குறார். அது மட்டும் இல்லாமல் பல திவ்ய தேவதைகள் கிழக்கு மூலையில் இருக்காங்க. லீலாவதிங்கிற ஹிரண்ய கசிபுவனுடைய மனைவி, குழந்தை பிரகலாதன், அசுரர்களினுடைய குரு சுக்ராச்சாரியார், தேவகுரு வசிஷ்ட மகரிஷி இவங்களுடைய சிலா உருவங்களும் சுவாமியின் கீழே அந்த நிலை மேடையில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது ஒரு விசேஷம். ஸ்ரீ வைகானச ஆகம விதிகளின்படியும் ஸ்ரீ நரசிம்ம சாமியின் அனுஷ்டான விதிகளின்படியும் இந்த கோவிலில் பூஜைகள் எல்லாம் நடத்துகிறாங்க. யார் ஒருவர் இந்த ஸ்ரீ நரசிம்மர் குடிகொண்டிருக்கக்கூடிய சிங்கிரிக்குடிக்கு வணங்க வருகிறார்களோ அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பகவான் அருளால் நீங்கி அவங்களுடைய வாழ்க்கை வளமாகவும் அமைதியாகவும் அவர்கள் தீர்க்க ஆயுளோடவும் விளங்குறதாக ஒரு நம்பிக்கை இருக்குது. இங்கே ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி உற்சவம், பிரம்மோற்சவம் இதெல்லாம் ஒரு 10 நாள் கொண்டாடுறாங்க. பெருமாள் உற்சவமூர்த்தி பாண்டிச்சேரி கடற்கரைக்கு ஊர்வலமாக புறப்பட்டு எழுந்தருளி தீர்த்தவாரி உற்சவம் பண்ணுறாங்க. இது மாசி மாதத்தில் நடக்குது. இன்றைக்கி நரசிம்மர் தலம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதுவும் சிங்கிரிக்குடி தலத்தை பற்றி. ஆலய தரிசனம், ஆலய தரிசனம். சிங்கிரிக்குடி லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய நரசிம்ம தலங்களில் வரலாற்று சிறப்பு மிக்கது. வசிஷ்டர் சிங்கிரிக்குடி கோவிலில் நரசிம்மரை குறித்து தவம் பண்ணி பாவங்கள் தொலைத்து பெருமாளால் ஆட்கொள்ளப்பட்டுள்ளார்னு சொல்லுவாங்க. நவகிரக தோஷ நிவர்த்தியாகக்கூடிய தலம் இது. குழந்தை பேர் வேண்டவங்க, அதே போல் பேய் பிசாசு பிடிச்சவங்க அதுலேருந்து நிவர்த்தி பெறுவதற்கு, நரம்பு தளர்ச்சி நோயில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க நலமாறதுக்கு இங்கே தாயார்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக தாயார்கிட்ட சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கும் பிரதோஷ நாளன்றும் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஹோரையில் நரசிம்மரை தரிசனம் பண்ணினாலும் அந்த குறைகள் எல்லாம் தீருமாம், வேண்டுதல்கள் நிறைவேறும்னு சொல்கிறாங்க. நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றுறது இங்கே சக்தி வாய்ந்த நேர்த்தி கடனாக மக்களால் நம்பப்படுது. செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் போய் தரிசனம் பண்ண வேண்டிய முக்கியமான திருத்தலம் லக்ஷ்மி நரசிம்ம க்ஷேத்திரம் சிங்கிரிக்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இந்த சிங்கிரிக்குடி எங்கே இருக்குது அப்படின்னா புதுச்சேரியிலேருந்து கடலூருக்கு போகக்கூடிய சாலையில் ஒரு 11 கிலோமீட்டர் தூரத்துலையும், கடலூர்லேருந்து புதுச்சேரிக்கு போகக்கூடிய வழியில் 14 கிலோமீட்டர் தூரத்துலையும்
தவளக்குப்பம் வழியாக மேற்கு நோக்கி போகக்கூடிய வழியில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சிங்கிரிக்குடி அப்படிங்கிற இடம் அமைஞ்சிருக்கு. அபிஷேகப்பாக்கம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலை பற்றி தான் இன்றைக்கி பேசினோம். இந்த தலத்தினுடைய மிக ஒரு விசேஷமான ஒன்றுனாக்கா கருவறையில் 3 நரசிம்மர்கள் இருக்கிறது அப்படிங்கிறது. அந்த மாதிரியான ஒரு காட்சி வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால் இங்கே வந்து இவரை வேண்டிக்கிட்டா எல்லா வகையான கஷ்டங்களிலிருந்தும் உங்களை அவர் விடுவிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் நீங்கள் புதுச்சேரி பக்கமாக போனீங்கன்னா நிச்சயமாக இந்த சிங்கிரிக்குடி நரசிம்மர் தலத்தை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பம் மாற்றம் ஏற்படும். ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.